தஞ்சை மண்ணில் தடம் பதிக்க வந்திருக்கின்ற புதுயுகம் சொல்லரங்கம் நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கிற அத்தனை பெருமக்களையும் அன்போடு வருக வருக என்று மகிழ்ச்சியாய் வரவேற்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை, பிற்கால சோழர்கள் முற்கால சோழர்கள் என்று சோழ மன்னர்களுக்கான உறைவிடம். இந்த தஞ்சை நஞ்சைகளின் தாய், நஞ்சை நிலங்களின் தாய். தரணி புகழும் தஞ்சையில் தமிழர்கள் எங்களுடைய பெருமை என்று சொல்லத்தக்க அற்புதமான தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனை நாம் இப்போது நினைத்து பார்க்கிறோம். நான் அமெரிக்காவுக்கு முதல் முறை போயிருந்தப்ப என்னை அழைச்சிட்டு போய் ஒவ்வொரு இடமா காட்டுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த பார்த்திங்களா, இந்த கட்டடம் கட்டி 300 வருஷம் ஆச்சு, அது 200 வருஷம், இது 400 வருஷம். அவங்க சொல்ல சொல்ல எனக்கு சிரிப்பு வரும். எங்கள் ஊருக்கு வாயா, 1000 வருஷ பழைய கட்டடம் 1000 வச்சுருக்கோம் நாங்கள். ராஜராஜ சோழனானாலும் ராஜராஜ சோழனுடைய மகனாகிய கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கிய ராஜேந்திர சோழனானாலும் அவர்களுக்கான அந்த பாரம்பரிய பெருமையை உலகிலே சென்று அறிவிக்கக்கூடிய இடம் இந்த இடம். இப்போ போயிருந்தது இந்தோனேஷியா. நான் இந்தோனேஷியா போயிருந்தப்ப காரில் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு 25-30 மைலுக்கு முன்னாடியே பெரிய கோபுரங்கள் தெரியுது. அங்கே இந்த கோபுரங்கள் எப்படி வந்ததுன்னு பார்த்தா, கிட்ட நெருங்கி பார்த்தா அந்த கோயில்கள் அனைத்தும் யாரால் கட்டப்பட்டவென்றால் நம் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட அற்புதமான கோயில்கள். நான் போனது இங்கேருந்து சிங்கப்பூர் போய் இந்தோனேஷியா வர்றேன். ஆனால் நம்முடைய மன்னர்கள் எப்படி போயிருக்காங்க தெரியுங்களா? அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வழியாக அங்கேருந்து இந்தோனேஷியாவுக்கு காற்றின் வழியாக காற்று அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்குது. வடக்கிலிருந்து வீசினால் வாடை, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், மேற்கிலிருந்து வீசினால் கோடை, கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல். 4 திசைகள் அடிக்கிற காற்றினுடைய தன்மையை அளவெடுத்து அந்த கப்பல்கள் மூலமாக பாய்மர கப்பல்களில் போய் நம்முடைய பாரம்பரிய பெருமையை நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அங்கோவாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோபுரங்களும் அதே போல் இந்தோனேஷியா கோபுரங்களும் இன்னும் இருக்கக்கூடிய அத்தனையும் சோழர்கள் காலத்து பெருமைதான். அந்த பெருமை மிக்க மண்ணில் இன்றைக்கு புது யுகத்தினுடைய, அதாவது புதுமைகளை புகுத்துகின்ற புதுயுகம். இங்கே உட்காந்துருக்கவங்கெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. அதுலேயும் அவரை பார்த்த உடனே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். இந்த வயதில் கேமராக்கு வந்திருக்கிறாரு. நான்லாம் 40 வயசுக்கு மேலே தான் கேமரானாலே பயம் இல்லாமல் இருந்தேன். நம்ம ஊரில் கேமராவுக்கு முன்னாடி இருந்தால் ஆயில் கம்மின்ட்டுருவாங்க. ஆனால் அதெல்லாம் பழசு. இப்போ கேமரா தான் ஆயிலை கூட்டி கொடுக்குது. இத்தனை பெருமையை இந்த இளைஞர்களை, குழந்தைகளை, பெரியவர்களை, திறமையாளர்களை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற அற்புதமான தொலைக்காட்சி புதுயுகம் தொலைக்காட்சி. அவர்களுடைய சொல்லரங்கம் நிகழ்ச்சி, யாவரும் கேளீர் சொல்லரங்கம் நிகழ்ச்சி வெற்றிகரமாக அற்புதமாக நிகழ்து. திருச்சி, கோயம்புத்தூர், மும்பை என்று அதன் வழியிலே இன்றைக்கு தஞ்சையில் வந்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற பேச்சாளர்களை பாராட்டி, இங்கே வருகை தந்திருக்கிற உங்களையும் மிகுந்த அன்போடு பாராட்டி, மேடைக்கு வந்து பெருமை சேர்த்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் பாராட்ட சொல்லி இப்போ நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். மனித வாழ்க்கையில் எந்த பருவம் இனிமையானது? எது இனிமையான பருவம்? குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம். இந்த 3ஆக பிரிச்சிருக்கிறோம். இங்கே எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, குழந்தைகள் வந்திருக்காங்க, வீறு கொண்ட இளைஞர்கள் வந்திருக்காங்க, விவேகமான பெரியோர்கள் வந்திருக்காங்க. இந்த அருமையான மூவரும் சேர்ந்திருக்கிற கூட்டணி மாதிரி இந்த கூட்டணி தொடங்குது. இன்றைக்கி ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எந்த பருவம் இனிக்கும்? எப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தோம், எப்போங்க இருந்தோம் அப்படின்னு கேட்கக்கூடாது. எப்போ இருந்தாலும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் சொல்கிற சொல்லு ரொம்ப இனிப்பாக இருக்குது. போன முறை கூட புதுயுகத்தில் பார்த்தேன். இந்த நம்முடைய சொல்லரங்க நிகழ்ச்சியில்
ஒரு பொண்ணு பேசுகிறப்ப நானே குபீர் சிரிச்சிட்டேன். அது என்கிட்ட கேட்டுச்சு, மின்னலை பார்த்தா கண்ணு போயிடும், பார்க்கலேன்னா அப்படின்ச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மின்னலை பார்த்தா கண்ணு போயிடும், பார்க்கலேன்னா மின்னல் போயிடும் அப்படிங்குது. மின்னலே போயிடுமா? இவ்வளோ வேகமாக யார் யோசிப்பா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் எல்லாம் வந்த பிறகு 24 மணி நேரம் மனுஷன் இயங்கிட்டே இருக்கான். பல்லில்லாத மனிதர்களை பார்க்கலாம், ஆனால் செல்ஃபோன் இல்லாத ஒரு ஆளை நம்ம ஒருபோதும் பார்க்க முடியாது. அதுவும் இப்படி இப்படின்னு தொட்டு பார்த்து செல்லை காணோம்னா இதயத்தையே காணோங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கெல்லாம் இந்த யுகம் நமக்கு புதிய செய்திகளை தந்திருக்குது. நமக்கு குழந்தை பருவம் நினைவில் இருக்கும், இளமை பருவம் வாழ்க்கையை ஓட்டுவதற்கு துணை இருக்கும், முதுமை பருவம் நிம்மதியையும் பெருமையையும் தரும். இது மனிதர்களுக்கு கிடைத்த அற்புதமான ஒரு வாய்ப்பு. இதில் எந்த பருவம் மனிதனுக்கு ரொம்ப இனிமையான பருவம் என்று ஒரு கேள்வியை கேட்டு, குழந்தை பருவமா, இளமை பருவமா, முதுமை பருவமா? எனக்கு என்னன்னு கேட்டால், சின்ன பிள்ளையாக இருக்கப்போ நமக்கு என்ன சந்தோஷமாக இருக்கும், படுத்த உடனே தூங்கிடுவோம். பார்த்துருக்கீங்களா? எப்போ விடுஞ்சுன்னு கூட தெரியாது. கொஞ்ச நாளானா தூக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். ரொம்ப நாளாகிடுச்சுன்னா, வயதாகிடுச்சுன்னா எப்போ பார்த்தாலும் முழிச்சே இருக்கோம். தூங்குறவனை பார்த்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு மனைவி தூங்கிட்டு இருந்த கணவனை போய் அடித்து எழுப்பியிருக்காங்க. அவன் பயந்து எந்திரிச்சு என்னன்னு கத்திருக்கான். தூக்க மாத்திரை சாப்பிடாமல் படுத்துட்டீங்க அப்படின்றது. தூங்க விட்டால் விட வேண்டியதானே? நல்ல வேளை அந்த அம்மா கரைச்சி காதில் ஊற்றாமல் போச்சு. படுத்த உடனே தூக்கம் வர்ற அந்த வாய்ப்பு. அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் சந்தோஷம். இப்போ வந்திருக்க பிள்ளைகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் பயத்தோடு உட்காந்துருக்காங்க. ஏன்னா நாளைக்கு பள்ளிக்கூடம் திறக்குது. அது பல பேருக்கு அதெல்லாம் ஒரு வாத்தியார் சொன்னாராம், வர்ற 8ஆம் தேதி உலகம் அழிய போகுதுன்னு இருக்காரு. அன்றைக்கி லீவா சார் அப்படின்னு கேட்டுருக்கேன் ஒருத்தன். ஏன்னா உலகம் அழியதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, லீவா பள்ளிக்கூடமா. அவரை பொறுத்த மட்டும் என்ன, பள்ளிக்கூடம் இருக்கணுமா இல்லையாங்கிறத அவர் முடிவு பண்ணணும். இப்போ இது மாதிரி குழந்தை பருவம், இளமை பருவம், எதை நினச்சாலும் சந்தோஷமாக இருக்கும். அதே அப்பா அது மாதிரி மகிழ்ச்சி உண்டா? ஏன்னா பயங்கிறது இல்லாமல் இருக்கும். ஓடுற பாம்பை தலையில் மிதிக்கிற வயசும்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் டிஸ்கவரி சேனல் தான் பார்க்குறோம், பாம்புகளை பிடிக்கிறது. என்ன கஷ்டம்னா நம்ம பிடிச்சிட்டு விட்டுருவோம், அவங்க தின்னு விட்றாங்க. அதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி ஒருத்தன் வாழைப்பழம் உரிக்கிற மாதிரி உரிச்சு அயன்பாடுக்கு வயலை ஓடிட்டு இருக்கான். இப்போ வர வர பாம்பு இவங்கள பார்த்து பயப்படுது. முந்தி பாம்பை கண்டா படையும் நடுங்கும்பாங்க, இப்போ ஆளை கண்டாலே பாம்பு நடுக்குது. எப்போ பிடிச்சி சாப்பிடுவானோ தெரிலங்கிற மாதிரி இளமை பருவத்தினுடைய வேகம். முதுமை என்றால் என்ன அப்படின்னா, அது நிதானம், அமைதி, இன்னும் சொல்வதாக இருந்தால் ஞானம், எப்படி எல்லாத்தையும் சொல்லலாம். என்னடா நான் மூணையுமே நானே சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் பேசுகிறதுக்கு அவர்களே வருகிறார்கள். சொல்லரங்கம் தொடங்க இருக்கிறது. எந்த பருவம் இனிமையானது? குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம். எந்த பருவம் இனிமையானது? இதோ புதுயுகம் வழங்குகிற சொல்லரங்கம் உங்களுடைய ஆதரவோடு தொடங்குகிறது. தொடங்கட்டும். சில ஊருக்கு ஆன்மீக பெருமை இருக்கும், சில ஊருக்கு பாரம்பரிய பெருமை இருக்கும், சில ஊருக்கு வரலாற்று பெருமை இருக்கும். ஆனா இந்த 3 பெருமையும் சேர்ந்திருக்கிற இந்த தஞ்சை மண்ணுக்கும் இந்த தஞ்சை மக்களுக்கும் என் முதற்கண் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் இளமை துள்ளலோட வந்திருக்கிற ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது பாருங்க, போகிற போக்கில் ஒரு போடு இளமை தோற்றத்தோடு வந்திருக்கணும். இப்போ ஒருத்தர் என்கிட்ட பாராட்டிட்டு போனார். பொன்னாட போத்துறப்ப சினிமாவில் அப்பா வந்திருக்கீங்க, இப்போ மகனாக வந்திருக்கீங்க அப்படின்னாரு. நன்றி சார். எந்த பருவம் மிக இனிமையானது? எந்த பருவம் மிக மிக இனிமையானது? குழந்தை பருவம் தான் இனிமையானதுன்னு பேச சில பேர் வந்திருக்காங்க, முதுமை பருவம் தான் இளமையானதுன்னு பேச பல பேர் வந்திருக்காங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட பெரிய சலாம். ஆனா நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன் தெரியுமா? எப்பவுமே கெத்து, எப்பவுமே வெயிட், எப்பவுமே யூத் தாங்க. யூத் தான் ஸ்டார்ஸ். அதனால தான் சொல்றேன், இளமை பருவம் தான் இனிமையானது. சபாஸ் சபாஸ். இதுக்கு நீங்க 3ஆ பிரிஞ்சு கூட கைதட்டலாம். இளமை பருவத்துக்கு கைதட்டுற ஒரு கோஷ்டி, அதே மாதிரி முதுமை பருவத்துக்கு அவங்களே தட்டலாம், இல்லாட்டி ஆளை வச்சு தட்டலாம்.
சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள் ஏரியா அப்படிங்கிற மாதிரி. எப்பவுமே நினைக்க நினைக்க நெஞ்சில இனிக்கிற பருவமா இருக்கிறது இந்த இளமை பருவம் மட்டும்தான். குழந்தை பருவம் இனிமையானதா இருந்திருக்கலாம். எப்ப தெரியுமா? ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வயசு ஆனது குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துடுறீங்க. அந்த புள்ள டாக்டரா வரணும், கலெக்டரா வரணும்னு உங்க கனவெல்லாம் அது முதுகுல ஏத்தி விட்டுட்டா அது மண்டையில ஒண்ணுமே இருக்காது. அது அடுத்த பிரச்சனை. 5 வயசானா பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுறாங்களா? ஆமா, 5 வயசானா யார் சேர்க்குறா? 2 வயசுல சேர்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஊரில். அது தட்டு மாதிரி எழுந்திரிச்சு அம்மா அங்கே அப்படியே பள்ளிக்கூடத்துக்கிட்டு போ பேசிருச்சுன்னு அங்கே போனோடனே டீச்சர் வாயை மூடு வார்த்தை. அது அன்னைக்கு தான் பேசியிருக்கு பாவம். இப்படி எல்லாம் இருந்தா குழந்தை பருவமா இனிமையாதான் இருக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு 5 வயசு குழந்தை விளையாடிட்டு இருக்கு, தூக்கி வச்சு செல்ல குட்டி புஜ்ஜு குட்டி அம்மு குட்டி ஹாப்பியா இருக்கியா அப்படின்னு கேட்டா அது உடனே சொல்லும், தயவு செஞ்சு இறக்கி விட்டு டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கும். இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிற ஊரை தாங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நிச்சயமா குழந்தை பருவம் இனிமையானதா இருந்திருக்காது. முதுமை பருவம் இனிமையானதுன்னு சொல்றீங்களா? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மண்டையில முடி நரைச்சதுமே நீங்க எல்லாம் முதியோர் இல்லத்துல அட்மிஷன் போட்டுட்டோம். அப்பேற்பட்ட காலத்துல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். பெத்த பிள்ளையே துரத்தி விடுறதுக்கு முன்னாடி கௌரவம் பார்க்காம நாமளே வெளில போயிடணும் அப்படின்னு நினைக்கிற முதியோர்கள் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி முதுமை பருவம் இனிமையானதா இருக்கும்? ஆனா என்ன நடந்தாலும் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. திட்டுறியா? கரெக்ட் மறுட்டு கோச்சுக்கிறியா? எத்தனை தடவை வேணாலும் கோச்சுக்க, எனக்கு என்ன ஆக போகுது? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எனக்கு அதை பத்தின எந்த ஃபீலிங்குமே இல்லை. எல்லா பிரச்சனை வந்தாலும் வச்சு செய்யலாம் மச்சான் அப்படின்னு அமைதியா சந்தோஷமா ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் சார் ஹாப்பியா இருக்கான், அவன் தான் சந்தோஷமா இருக்கான். அதனால தான் சொல்றேன், எப்பவுமே என்னைக்குமே இளமை பருவம் மட்டும்தான் இனிமையான பருவமா இருக்கணும். பிரமாதம் சொன்னாங்க பாருங்க, எதுக்கும் கவலைப்பட மாட்டோம். ஃபெயில் ஆனா அதுக்கு கவலைப்பட்டுருமா? நம்பர் வரல, அவ்வளோதான். வாங்க. எல்லா டிவிலையும் உங்களை ஒரு பேராசிரியராக தான் பார்த்தோம். புது யுகம் டிவியில் மட்டும்தான் உங்களை ஒரு மத்திய மந்திரி மாதிரி பார்க்குறோம். அத்தாடி, குழந்தை பருவம் மட்டும்தான் மிக 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 இனிமையான பருவம்னு பேச வந்திருக்கேன். ஒரு கோயில் உள்ளார போனோம்னா ஓம் அப்படிங்கிற ஓசை தான் கேட்கும். ஒரு சர்ச்சுக்குள்ளார போனோம்னா ஆமன் அப்படிங்கிற ஓசை தான் கேட்கும். ஒரு பள்ளிவாசல் உள்ளார போனோம்னா அல்லாஹ் அப்படிங்கிற ஓசை தான் கேட்கும். ஆனால் இந்த 3 ஓசையும் சேர்த்து ஒரு வீட்டில் நுழைந்தால் அங்கு ஒரு குழந்தையின் ஓசை கேட்கும். அதுதான் தெய்வத்தின் ஓசை, குழந்தையின் ஓசை. நூலகத்தில் பார்த்தீங்கன்னா பைபிளும் குரானும் பகவத்கீதையும் ஒரே வரிசையில் தான் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை படிக்கிற மனிதர்கள் மட்டும்தான் தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒன்று சேரணும்னா, ஒற்றுமையான இந்தியா உருவாகணும்னா மீண்டும் அவர்கள் குழந்தை மனதோடு இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. அதனால தான் குழந்தை பருவம் இனிமையான பருவம்னு பேச வந்திருக்கு. பொதுவாக இந்துவுடைய இரத்த தானம் கிறிஸ்தவருக்கு சேருகிறது, கிறிஸ்தவருடைய கண் தானம் இஸ்லாமியருக்கு சேருகிறது, இஸ்லாமியருடைய சிறுநீரகம் இந்துவுக்கு பொருந்துகிறது. இதை பார்த்துட்டு தான் நான் ஒரு கவிதை எழுதினேன். மனித உறுப்புகளுக்கு இருக்கிற பொறுப்பு மனிதனுடைய மனசுக்கு மட்டும் வர மறுக்கிறது. எனவேதான் குழந்தை பருவம் மிக இனிமையான பருவம். அனைவருக்கும் குழந்தை மனசு இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஒன்றும் இல்லை, வீட்டில் இந்த குழந்தைங்களை படிக்க விடுறாங்களா பெரியவங்க? புருஷன் முண்டாட்டி சண்டையை போட்டு அவனை கிளப்பி விடுறாங்க. அழகா திருக்குறள் படிப்பான். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு ஜம்முன்னு படிப்பான். அவனை படிக்க விடாம அது ரெண்டும் சண்டை போடும். கொப்பன் போறான், அப்பாவுக்கு மரியாதை பாருங்க, கொப்பன் போறான் அப்படின்னு சண்டையை கிளப்பி விடும். இந்த மாதிரி புருஷன் முண்டாட்டி சண்டை போடாம இருந்தாவே குழந்தை நல்ல குழந்தையா வரும். அதுக்கு மேஜர் சுந்தரராஜன் ஒரு அருமையான டிப்ஸ் கொடுத்தாரு, புருஷன் முண்டாட்டி சண்டை வீட்டில் வராம இருக்க. அந்த டிப்ஸ் இங்க சொல்றேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. சினிமாவில் இங்கிலீஷும் தமிழ் கலந்து பேசுவாரே, ஆமா, மேஜர் சுந்தரராஜன் பார்த்துருப்பீங்க. சிட் டவுன், உட்காருங்க, கெட் அவுட், வெளியே போங்க அப்படின்னு இருப்பாரு. எல்லா பாஷைக்கும் புரிஞ்சுற மாதிரி அவர் சொல்லுவாரு. பொதுவா குடும்பத்துல புருஷன் முண்டாட்டி சண்டை வராம இருக்கணும்டா ஆம்பளைக்கு 2 விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1, மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதியை உயிரை போடாலும் காப்பாற்றணும். பாயிண்ட் நம்பர் 2, எந்த காரணத்தை முன்னிட்டும் மனைவிக்கு வாக்குறுதியை கொடுக்கப்படாது.
இப்படி அருமையா டிப்ஸ் கொடுப்பாரு. எனவே குழந்தை பருவம் தான் இனிமையான பருவம் என்பதை பேசத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். நன்றி. அது பாருங்க, குழந்தை பருவத்தை சொல்றதுக்கு மேஜர் சுந்தரராஜன் வர்றாரு. அதான் ஆச்சரியமா இருக்குது. நல்லா இருந்தது. ஐயா, நான் இளமை பருவத்திலிருந்து முதுமை எப்படின்னு ரசிச்சு பேச வந்திருக்கேன். இன்னைக்கு லட்சாதிபதினா யார் தெரியுங்களா? லட்சமா பணம் வச்சுக்கிட்டு நிறைய சொத்து பத்து வச்சிருக்கவன் தான் லட்சாதிபதி நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. அதுதான் இல்லை. யார் ஒருத்தன் தன்னோட வாழ்நாள் இறுதி வரைக்கும் தன்னோட தந்தை தாயோட வாழ்றானோ அவன் தானே லட்சாதிபதி. அருமையான வார்த்தை. அவன் எத்தனை கோடி கொடுத்தாலும் வருமா? தாயும் தந்தையும் கூட இருக்கிற மாதிரி. அதே மாதிரி கோடீஸ்வரன்னா யார் தெரியுங்களா? உங்களோட பாணியில கோடி கோடியா பணம் வச்சுட்டு இருக்குன்னு நினைப்பீங்க. அதுதான் இல்ல. தன்னோட வாழ்நாள் இறுதி வரைக்கும் பல்லு போன தாத்தாவோடையும் தலை நரைச்ச பாட்டியோடையும் சந்தோஷமா மகிழ்ச்சியா சிரிச்சு வாழ்றான் பாருங்க, அவன் தானே கோடீஸ்வரன். ஐயா, காந்தி நாட்டுக்காக உழைச்சாரு, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நாடே இன்னைக்கு காந்தி நோட்டுக்காக உழைக்குதுன்னா அந்த காந்தி நோட்ல எவ்வளோ அழகான முதுமை பருவம் படம் இருக்கும் பாருங்க. பொக்க வாய் சிரிப்போட அவ்வளோ அழகா சிரிச்சிட்டு இருப்பாரு. அந்த படம் இந்த எவ்வளோ ஈடு கொடுத்தாலும் கிடைக்குங்களாங்க ஐயா? கிடைக்காது. இன்னைக்கு பழத்துல காய் பிடிக்குமா கனி பிடிக்குமா? எல்லாத்துக்கும் கனி தான் பிடிக்கும். ஏன்னா அதுதான் இனிமையா இருக்கும். அது கனிங்கிறது எங்களோட முதுமை பருவம் மாதிரிங்கய்யா, எப்பவுமே இனிமையாக தான் இருக்கும். அதனால தான் முதுமை தான் என்னைக்குமே இனிக்கும்னு பேச வந்திருக்கேன். அடே அப்பா, அங்கே பாருங்க, அது முதல்ல வந்தவொடனே சொல்லிட்டாங்க. வயசானவங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அது எப்படி சொல்லணுமா, முதுமை வேடம் தாங்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பாராட்டு. கேட்டாங்க பாருங்க ஒரு வார்த்தை, காய் இனிக்குமா கனி இனிக்குமா? கனிங்கிற சொல்ல அழகாக இருக்குங்க. பழம் மாதிரி கனிதல் இனிப்பாக இருக்கும், தெம்பத்தரும். அதெல்லாம் காட்டில் என்னென்னா அதில் விதை இருக்கும். அந்த விதையை ஊண்டி வச்சா இன்னொரு தலைமுறைக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கும். முதுமை என்பது அப்படிப்பட்டது தான். அழகாக சொல்லிருக்கீங்க. அடுத்து, கலர் கலரான சட்டை, காஸ்ட்லியான செல்ஃபோன், காற்றை கிழிக்கிற மாதிரியான பைக்கு, நுனி நாக்கில் இங்கிலீஷு, இதை தானே அன்னைக்கு இளைஞருடைய அடையாளமாக நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இதையும் தாண்டி என்னுடைய இளைஞன் சாதிச்சுட்டு தாயா இருக்காங்க. சென்னையிலையும் கடலூர்லேயும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டப்ப தன் கையில் இருக்கிற மட்டையும் டயரையும் படகா மாற்றி அங்கே உள்ள அத்தனை முதியோர்களையும் சின்ன குழந்தைங்களையும் காப்பாற்றினது ஏன் இளைஞன் தானையா? அன்னைக்கு முதியோர்களால் ஐயோ பாவுன்னு பரிதாபப்படம் மட்டும்தான் முடிஞ்சிச்சு. சின்ன குழந்தைங்கனால அழுக மட்டும்தான் முடிஞ்சிச்சு. ஆனால் என் இளைஞனால் மட்டும்தான் அடுத்து என்ன செய்ய முடியும்னு நினச்சி களத்தில் இறங்கி அத்தனை பேரையும் காப்பாற்றினது ஏன் இளைஞன் தானையா? இளைஞர்களால் சந்தோஷத்தை அனுபவிக்கவும் முடியும், சாதிக்கவும் முடியும். அதனால தான் சொல்கிறேன், இளமை பருவம் தான் என்றும் இனிமையானது. நல்ல அருமையான வார்த்தை. வெள்ளம் வந்த உடனே பல பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு எஞ்சி உட்கார்றாரு, பதில் சொல்லவா? சரி 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 சொல்லிருங்க, மறந்து போயிட போது பதில். இது மேஜர் சுந்தரராஜன் தானே? அதாவது இவங்க சொன்னாங்க சென்னையில் வெள்ளம் வரும்போது இளைஞர்களை தான் காப்பாற்றினாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம், நான் ஒன்றும் மறுக்கலை. எல்லாரையும் ஓட்டு போட சொல்லி விடிய விடிய எனக்கு மெசேஜ்லாம் வந்துச்சு. சரி, ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு. யாரெல்லாம் மெசேஜ் கொடுத்தானோ ஒரு பையனும் ஓட்டு போடலைங்க. ஆத்தாடி, மெட்ராஸ்ல இன்னும் இளைஞர்கள் ஓட்டே போடல பாதி பேர். அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. நல்ல கேள்வி, சொல்லுங்கம்மா, சொல்றீங்களா? அட, அன்னைக்கு சரியான மழை பெஞ்சதுங்க. என் இளைஞன் பொழுது விடியலன்னு தூங்கிட்டாங்க. அடோட பாவியா, எப்படியாவது சொல்லிருக்க வேணாமா? சரியான மழை பெஞ்சு எல்லாரையும் காப்பாற்ற போயிட்டாங்க, அதனால ஓட்டு போட வரல, அப்படியா சொல்லியிருக்கலாம். சரி, இருக்கட்டும், இளமை அப்படித்தான் இருக்கும். அடுத்தது, முப்போகம் பார்த்த பூமிங்க, மூளைக்கு மூளை காவேரி பாஞ்ச பூமிங்க, பார்க்கும் திசையெல்லாம் பச்சை பச்சையா இருக்குதுங்க, பறவைங்க எல்லாம் பசி எறியாம பறக்குதுங்க. ஐயா, வானம் பார்த்த பூமிங்க, வெயிலுக்கும் வேகாத பூமிங்க, யானை கட்டி போர் அடிச்சு நெல்லாக அறுத்து கொடுத்தா சோறாக்க நேரமாகும்னு சோறுடைத்து கொடுத்த நாடு தஞ்சைக்கும் தஞ்சை மண்ணிற்கும் என்னுடைய வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாருங்க, சோழ நாடு சோறு உடைத்துங்கிறத சோறாக்க நேராகுமா, அதனால சோறாவே கொடுத்துருவாங்களா? ஐயா, இளமை பருவத்தை பத்தி பேச இளமையானவங்களும்
முதுமை பருவத்தை பத்தி பேச முதுமையானவங்க வந்திருக்காங்கய்யா. ஆனா குழந்தை பருவத்தை பத்தி பேச ஒரு இளைஞனே வந்திருக்கேன்னா அதுதான்யா இனிமையான பருவம். கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் கர்ணனோட கரமுங்க. ஆனா சிரிக்க சிரிக்க சிவந்த கண்ணம் எங்களுடைய குழந்தைங்களோட கண்ணமுங்க. பாத்தீங்களாயா, என் கண்ணமும் கொஞ்சம் லைட்டா சிவந்துதான் இருக்குது. நான் கூட வெக்கத்திலேயாக்கும்னு நினைச்சேன். ஐயா, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாள்ல எந்த விதமான கவலைகள் மின்றி வாழக்கூடிய ஒரே ஒரு பருவம் குழந்தை பருவமாகத்தான் இருக்க முடியும். ஒரு இளைஞன் தன்னுடைய குழந்தை பருவத்தை நினைத்தால் மகிழ்ச்சியாக இருப்பான். ஒரு நடுத்தர வயதில் இருப்பவர் தனது குழந்தைகளை பார்த்தார் மகிழ்ச்சியாக இருப்பார். ஒரு முதுமையானவர் தனது பேர குழந்தைகளை பார்த்தார் மகிழ்ச்சியாக இருப்பார். ஆக மொத்தம் குழந்தை பருவமே ஒரு இனிமையான பருவமாகத்தான் இருக்க முடியும். அழகிய விதமாய் நீ தலைவாரவில்லை, புருவத்தின் இயல்பை நீ சீர் செய்யவில்லை, முகத்திற்கு அழகு கூட்ட நீ எதையும் பூசவில்லை, விலை உயர்ந்த நாகரிக ஆடைகளும் இல்லை, விலை உயர்ந்த நகைகளும் இல்லை, கையில் மணிகாட்டும் கை கடிகாரமும் இல்லை, காலில் காலணியும் இல்லை, ஆனாலும் அழகாக சிரிக்குதியா எங்களோட குழந்தை. அருமையா. எனவேதான் சொல்றேன், குழந்தை பருவம் தான் இனிமையான பருவம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. அது பாருங்க, அவர் வர்ணிச்சுட்டு வர்றப்ப இதெல்லாம் போட்டா தான் நம்ம நல்லா இருக்கோம். ஒரு குழந்தை குளிச்சுட்டு வர்றப்ப என்ன அழகா இருக்குன்னு தெரியுமா? வந்துட்டா அப்படின்னு நம்ம ஒரு தலையாட்டம், அது தண்ணி ஒரு மேலே படுறா அப்படி சொல்லுவோம். ஆனாலும் அப்படி ஈரத்தோடு அந்த குழந்தையை தூக்கவும். பார்த்தீங்களா, அந்த குழந்தைக்கு அழகு வேறு என்ன இருக்குது? அழகா கேட்டிருக்காரு. நாளை என்ன ஆகும்னு ஃபீலிங் இல்ல, ஒரு ரூபா கூட பாக்கெட்டில் சேவிங் இல்ல, கால நேரம் பார்த்து காத்து வீசவில்லை, கருத்தோட வாழ சொன்னா ஓவர் தொல்ல, கவலை ஏது எனக்கு இல்ல பங்கு பங்கு, நான் தலையில் மகுடம் தரிச்சிடாத கிங்கு கிங்கு, கவலை ஏது எனக்கு இல்ல பங்கு பங்கு, நான் தலையில் மகுடம் தரிச்சிடாத கிங்கு கிங்கு, விரும்பி எது வந்தாலும் டேக் கேர், விலைக்கு எது போனாலும் டோன்ட் கேர்னு வாழ்ந்துகிட்டு இருக்க பருவம் இளமை பருவம். அதுதான் இனிமையான பருவம். அது என்ன படம்யா அந்த பாட்டு? என்ன படம்? நீங்க நடிச்ச படம் தான்யா, ரஜினி முருகன். அப்படி ஆமா, நடுவில் இருந்து பாடியிருக்காரு. சரி, நல்லா இருக்கியா ஐயா? பொதுவா எல்லாரும் இசையை ரசிப்பாங்க, ஆனா இசையே ஒருத்தர் ரசிச்சுச்சுன்னா அது இளையராஜா. இளையராஜா இன்னும் இளையராஜாவா இருக்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவரோட குரல்லையும் அவரோட இசையிலையும் இளமை துள்ளல் இருக்கிறதுனாலதான் இன்னும் அவர் இளமையா இருக்காரு நான் சொல்றேன். அவருக்கு வயதாகவில்லை, அவர் இசைக்கும் வயதாகவில்லை. ஐயா, தென்றல்ல கூட இளந்தென்றல் தான் சுகமா இருக்கு. அப்படி தேங்கால கூட இளநீர் தான் தாகத்தை தீர்க்குது, கட்சியில கூட இளைஞர் அணியை தான் இதய அணின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கட்டும்யா, ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்க போனா கூட எலாட்டு கறியா கொடுங்கன்னு தானே கேட்குறீங்க. அதனாலதான் பேச வந்திருக்கேன். கிளட போட்டுறாங்கயா அப்படின்னு சொல்லுவாங்க. இளமை பருவம் இனிமையான பருவம் பேச வந்திருக்கேன். நன்றி நன்றி. அது பாருங்க, அவர் சொல்ல சொல்ல உதாரணம் எப்படி இருக்குன்னு. இந்த இளநீர் எப்படி இருக்கணுமா? அது இளசா இருக்கணுமா? அதே மாதிரி ஆட்டுக்கறி எடுக்க போனா கூட இளமையா கேட்கணுமா? இளமை இத்தனை இனிமையானதுங்கிறாரு. அடுத்து, மூத்தோர் சொல்லும் முதுநெல்லு கனியும் முதல்ல கசக்கும், ஆனா போக போக தான் இனிக்கும். அப்படி சொல்லுங்கயா. அது மாதிரி தாங்க பெரியவங்களோட அறிவுரை முதல்ல கஷ்டமா இருக்கும், ஆனா அவங்க பேச்சை கேட்டு நடந்தோம்னு வச்சுங்க எல்லாமே நல்லதா நடக்கும். பிறந்த நாளோ இல்லை கல்யாண நாளோ பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுங்க. அப்பதான் வாழ்க்கை நல்லதா இருக்கும், அந்த பெரியவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, டீச்சரை பார்த்து பயந்தா அது குழந்தை பருவம், டீச்சரே பயந்தா அதுதான் இளமை பருவம். அப்படி ஆத்தடி. ஆனால் எதை பார்த்தும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்கிற பருவம்னா அது முதுமை பருவம் தான். அந்த முதுமை பருவத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன். நல்லதுயா. அது பஞ்சு டைலாக் இப்போ நேரம் பட்டிமன்றத்துக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டீச்சரை பார்த்து பயந்தா குழந்தை பருவமா, டீச்சரே பயந்தா அப்படின்னு என்ன இளமை பருவம். யார் மறுக்கிறாங்க? அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு கமலஹாசன் திரையுலகில் குழந்தை நாயகனா என்றாயி இன்னைக்கு உலக நாயகனா உருவெடுத்திருக்காருங்க ஐயா. பாரதியார் குழந்தை பருவ இன்பத்தை பாடுவார் பாருங்க. பூநிறை தருக்களிலும் மிக பொலிவிடை சோலைகளிலும் தேனிறை மலர்களிலும் நாங்கள் திரிந்து விளையாடுவோம், குடும்ப கவலை இல்லை, சிறு கும்பிய துயரும் இல்லை, இடும்பைகள் ஒன்றுமில்லை, எங்களுக்கு என்றுமே இன்பமடா அப்படிங்கிறாரு ஐயா. குழந்தைக்கு ஒரு குடும்ப கஷ்டம் இல்லை, நாளைய பத்தின பயம் இல்லை,
அதுதாங்க ஐயா இனிமை, அதுதான் ஐயா எங்கள் குழந்தை பருவம். முதல்ல பேசுகிற குழந்தை அப்பாவை பார்த்து போடான்னு சொன்னிச்சுன்னா பாசமலர் சிவாஜிங்க மாதிரி பாசத்தை பொங்குவார். தங்கமே இன்னொரு வாட்டி போடான்னு சொல்கிறான்னு பாரு. அதுவே அந்த குழந்தை தோளுக்கு மேலே வளர்ந்து அதே அப்பாவை பார்த்து போடான்னு சொன்னா ஆடுகளம் பேட்டைக்காரன் மாதிரி வார்த்தையில் பொங்குவாருங்க ஐயா. அப்போ எங்கள் குழந்தை பருவம் தானங்க ஐயா உங்களுக்கு இனிமையாக தெரியுது. குழந்தை பருவத்தில் எது இனிமேன்னு வார்த்தையில் விவரிக்க முடியாதுங்க ஐயா. குழந்தை தவழ்ந்து போய் ஒரு பொருள் எடுத்துச்சுன்னா அது ஒரு மகிழ்ச்சி. நடந்தா மகிழ்ச்சி, ஓடினா மகிழ்ச்சி, மண்ணள்ளி தூக்கி போட்டா மகிழ்ச்சி, டயர் ஓட்டுறது மகிழ்ச்சி, பல்லாங்குழி விளையாடுறது மகிழ்ச்சி, பாண்டி விளையாடுறது மகிழ்ச்சி. இப்படி குழந்தை வயசுல நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமே மகிழ்ச்சியா. அதனாலதான் நாங்க குழந்தை பருவம் இன்பம் பேச வந்திருக்கேன். அடே அப்பா, அருமையா இருக்கு. அந்த குழந்தை என்ன செஞ்சாலும் மகிழ்ச்சியா. ஒன்றும் வேண்டாங்க, குழந்தை சும்மா இருந்தாலே மகிழ்ச்சி. சும்மா வந்து நிற்கட்டுமே. ஒரு குழந்தை அந்த அப்படி வந்து இப்படி ஏறி போனால் இப்படி இருக்கும். நாங்கள் மதுரையில் நகைச்சுவை மன்ற நடத்துகிறப்ப எல்லா குழந்தைகளுக்கும் மேடை கூப்பிடுவோம். அந்த குழந்தைகள் வந்து நகைச்சுவை சொல்லும் பாருங்க, எத்தனை பெரிய ஆள் சொன்னாலும் எடுக்காது. அதில் ஒரு சின்ன குழந்தை வந்து சொல்லுது, ஒரு வீட்டில் நாய் வளர்த்தாங்க, அது ரொம்ப பாடாப்படுத்துச்சு. அந்த வீட்டுக்காரர் பார்த்தாராம், இந்த நாய் இருந்தால் வீடு வளர்க்காது அப்படின்ட்டு சைக்கிளில் வச்சு கட்டி ஊருக்கு வெளியே கொண்டு விட்டு வந்திருக்காரு. இவர் வரதுக்குள்ளே நாய் வந்துருச்சு. ரெண்டாவது தடவை என்ன பண்ணார், திருப்பி சைக்கிளில் வச்சு கட்டி பாலத்தை தாண்டி விட்டு வந்தார். வரதுக்குள்ளே வந்துருச்சு. மூணாவது நாய் யோசிச்சார், இதை குழப்பணும்டா அப்படின்னு சொல்லி அந்த நாயை சைக்கிளில் வச்சு கட்டி, இப்போ நம்ம பார்க்குறோம்ல 4 ரோடு பிரியிறடா 5 ரோடு பிரியிடன்னு, அது மாதிரி ஒரு இடத்த போய் பார்த்து 7 சுற்றி நாயை இறக்கி விட்டார். ஓடிருச்சு நாய். இவருக்கு ஒரு சந்தேகம், வீட்டுக்கு போனாலும் போயிருக்குமோன்னு நினச்சி ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணார். அந்த நாய் வந்துருச்சா அப்படின்னாரு. அந்த மாதிரி சொல்லிச்சு, அந்த நாய் அப்போதே வந்துருச்சு, நீங்கள் வாங்க. இவருக்கு கோபம் தாங்க முடியல. முதல்ல அந்த சனியனை இங்கே அனுப்பு, நான் வழி தெரியாமல் சுற்றுறேன் அப்படின்னாரு. இவர் தான் தொலைஞ்சு போனவர். அது பாருங்க, குழந்தை சொன்னால் என்ன இனிமையாக இருக்கும். காணாத கற்பக தருவை காவியத்தில் படித்ததுண்டு, கண்கள் காண விரும்பியதுண்டு, கனவிலே ஒரு நாள் வந்ததும் உண்டு. ஆம், பூலோக கற்பக தருவாம் தஞ்சை தரணி மண்ணையும் மக்களையும் வணங்கி தஞ்சையில் தடம் பதிக்க வந்திருக்கும், புதுமையை புகுத்த வந்திருக்கும் புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த அன்பார்ந்த வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 16ன்னு சொல்லிட்டா போதும், உடனேயே தன்னையே மறந்து அனைவரும் எல்லாருமே தயக்கமின்றி தன்னையே மறந்துடுறாங்க. அதுதான் இந்த 16. இந்த 16 2ஆ பிரிச்சு பாருங்களேன். எங்க தலைவர் அழகா சொல்லிட்டு போயிட்டாரு, 8 8 உலகம் இருக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அந்த 8வது 8க்கு அப்புறம் இருந்தா நிம்மதியே இல்லை. அதுதாங்க முதுமை பருவம். அந்த முதுமை பருவம் எப்படி இனிமையா இருக்குன்னு பேச வந்திருக்காங்கன்னு தான் எனக்கும் புரியலை. பகலவனின் பயணம் 16, இயற்கை எழில் 16, இரவில் பௌர்ணமி 16, கலைகள் தரும் விருந்தும் 16, காவியம் உணர்த்தும் கருத்தும் 16, நட்சத்திரங்களின் காட்சி 16, நதிகளின் நடனம் 16. இப்படி இனிமையான விஷயங்கள் எல்லாத்தையுமே 16 16ன்னு வர்ணிக்கிறாங்களே, ஏன் தெரியுமாங்க ஐயா? ஒரே விஷயம்தான். இந்த இளமைக்கும் இனிமைக்கும் ஒரே வார்த்தை தான், ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். இளமை = இனிமை அப்படிங்கிறது தான் உண்மை. கூர்மையான பார்வையும் அறிவார்ந்த சிந்தனையும் புரட்சி மிகுந்த உடல் வலிமையும் பசுமையும் கொட்டி கிடக்கும் பருவம் தான் எங்களோட இளமை பருவம். 16 செல்வங்கள் சொல்லுவாங்க தெரியுங்களா ஐயா? கல்வி, அறிவு, ஆயுள், ஆற்றல், இல்லாமை, துணிவு, பெருமை, பொன், பொருள், நிலம், நன்மக்கள், நம்பிக்கை, முயற்சி, வெற்றி. இதாங்க ஐயா இந்த 16 செல்வம். இந்த 16 செல்வத்துல குழந்தைன்னு பேசுறாங்களே, நன்மக்கள்ங்கிற 12வது செல்வமா அந்த குழந்தை பருவத்தினால வர மட்டும்தான் முடிஞ்சது. இந்த 16 செல்வத்தையும் பெற்று வாழுன்னு கல்யாணத்தில் உட்காந்து எந்திரிச்சு கூட நிற்க முடியாமல் நம்ம போய் உட்காந்துருப்பாங்க, காலில் விழுந்து கும்பிடணும். அப்போ 16 செல்வத்தையும் பெற்று வாழுமான்னு வாழ்த்த மட்டும்தான் அவங்களால முடிஞ்சுது. ஆனால் இந்த 16 செல்வத்தையும் பெற முடியும்னா அது எங்கள் இளமை பருவத்தினால மட்டும் ஐயா முடியும். கவி பேரரசு ரொம்ப அழகா சொன்னாரு, விண்ணை புதைத்தோம் மண்ணிலேன்னு. நம்ம அப்துல் கலாம் ஐயா இறந்த போது, ஏவு கணையை விண்ணில் கணையை ஏற்றினான் இளைஞரே எழுகவென்று,
அப்ப அப்துல் கலாம் ஐயா கூட இளைஞர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க இல்லைங்களையா? இந்த இளமை பருவம் தான் மிக 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 இனிமையானது என்பதுதான் என்னுடைய வாதம். நல்ல நல்ல அருமையாக சொல்கிறாங்க. இளமைக்கான பெருமையில் 16 பற்றி சொல்கிறாங்க. 16 பற்றி பெருவாழ்வு வாழ்கனா தப்பாக புரிஞ்சுருக்கக்கூடாதான். அது என்னென்னா 16 வகையான செல்வம்ங்கிறாங்க. அதை அவங்க வருஷப்படுத்தி சொன்னதே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது ஐயா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். ஏன்ட்ட தான் கேட்கணும். முதுமை பருவத்தை யாராவது தெய்வத்தோட ஒப்பிடுறாங்களா? இல்லை. தாத்தா பைக் வாங்கி கொடுத்தா ஒப்பிடுவாங்க, தாத்தா நீங்க தெய்வம் தாத்தா அப்படின்னு. இப்போ இளமை பருவத்தை யாராவது தெய்வத்தோட ஒப்பிடுறாங்களா? அண்ணன் காசு கொடுத்தா ஒப்பிடுவாங்க, அண்ணன் நீங்க தெய்வம்ண்ண அப்படின்னு. ஆனால் எங்கள் குழந்தை பருவம் மட்டும்தான் எந்த பாகுபாடுமே பார்க்காம குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்றாங்களே ஞானிகள், அதுதானங்க உன்னதமான பருவம், உயர்ந்த பருவம். குழந்தையும் தெய்வம் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. இதை தான் ஒரு கவிதையில சொல்றாங்க. வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம், இதுதான் குழந்தை பருவம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? நல்லா கேளுங்கய்யா. நீங்க கொஞ்சணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க அப்பாவை கொஞ்சுவீங்களா, இல்லை உங்க பசங்களை கொஞ்சுவீங்களா, இல்லை உங்க பேர பசங்களை கொஞ்சுவீங்களா? பேரனத்தான் கொஞ்சுவேன். பார்த்தீங்களா, நான் வெறும் கேள்வி தான் கேட்டேன், அதுக்குள்ள தீர்ப்பே சொல்லி முடிச்சிட்டீங்க. அடப்பாவி, அவ்வளோதான் தீர்ப்பு, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு, எல்லாம் கிளம்புங்க. ஏயா, இந்த வடிவேலு கூட பஞ்சாயத்து கழிச்ச மாதிரிலாம் கழிச்சு போட்டிருக்கு. நான் எல்லாரையும் கொஞ்சுவேன். எதுக்கு வம்பு? என்னங்கய்யா? இல்லை, நான் எல்லாரையும் கொஞ்சுவேன். நீங்க என்னதான் சொன்னாலும் உண்மையை மறைக்க முடியாதுங்க. அது முடியாது. குழந்தைகளை தான் உங்களால கொஞ்ச முடியும். நீங்களே ஒத்துக்கிட்டீங்க குழந்தை பருவம் தான் இனிமையானது. அந்த இனிமையான குழந்தை பருவத்தை பத்தி தான் நான் இங்க பேச வந்திருக்கேன். பேச விட்டு தப்பா இருக்கு போட்டிருக்கே. அழகா கேட்குறாரு பாருங்க. கொஞ்சனும் நினைச்சா யாரை கொஞ்சுவோம்? அந்த கேள்வியிலேயே பயமா இருக்கு நமக்கு. யாரை தூக்கி கொஞ்சம் முடியும் முதல்ல? அதையும் யோசிக்கணுமா இல்லையா? அதெல்லாம் உண்டு. அவர் கேட்ட மாதிரி குழந்தை ஒரு மனிதனுக்கு மகன் இன்பம், பேரன் பேத்தி பேரின்பம். அதான் நமக்கு கிடைச்ச ஒன்று. குழந்தை பருவத்தினுடைய பெருமையை அழகாக சொல்லியிருக்காரு. வயசானா கூட உங்கள் அழகும் ஸ்டைலும் மாறாமல் கதாநாயகனை போல மீண்டும் திரைப்படத்தில் உலா வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு வணக்கம். என்னையத்தான் சொன்னீங்களா? நான் அந்த பக்கம் இந்த பக்கம் பாட்டுக்கிட்டு இருக்கேன். அது எதுக்கு வயசானாலும் கூட உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களே யாராவது டேட் ஆஃப் பர்த்தை? என் நண்பர் ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறப்ப எனக்கு இவர் என்னுடைய இனிய நண்பர், ஒரு 30 ஆண்டு காலமாக தெரியும்னே. அவர் கீழே வந்து கோச்சிட்டார் என்கிட்ட. என்ன 30 ஆண்டு காலம் தெரியுங்கிறீங்க? நான் வயசே 30 சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஊர் பூரா சில ஆண்டுகளாக தெரியும், சில ஆண்டுகளாக தெரியும், பல ஆண்டுகளாக தெரிஞ்சுன்னா வயசாயிருமா? அதனால் யார்கிட்டயா சொல்கிறப்ப எனக்கு 45 வருஷமாக தெரியும் அப்படி சொல்லாதீங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உலகத்துக்கு சோறு படைக்கும் தஞ்சை மண்ணின் கடைகோடியில் பிறந்தவன் என்பதில் உங்களோடு நானும் இந்த தஞ்சை மண்ணில் பேசுவதில் பெருமை அடைகின்றேன். மண்ணின் மைந்தர் ஐயா, எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. எனக்கும் ஒரு ஆசை தான். இப்போ நான் தான் மாட்டேன். அன்னைக்கு அவர் அண்ணா சிங்கர்கள் இதெல்லாம் சொல்லலையே, இத்தனை கேள்வி வைப்பான்னு. பேராசிரியர் ஐயாட்ட கேள்வி கேட்கறது தப்பு இல்லை. தாராளமாக தெரியாதுன்ட்டு போகிறேன். ஐயா, இளமை பருவத்தில் தான் இனிமை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இளமை பருவத்தில் உண்மையிலே இனிமை இருக்குன்னா அந்த இனிமையை அனுபவிக்கக்கூடிய, அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை அந்த குழந்தை பருவத்துக்கு இருக்குங்களா? இந்த கேள்வி நல்ல கேள்வி. சின்ன குழந்தையால் எல்லா வகையான இனிமையும் அதால் அறிய முடியுமா? உதாரணமாக இப்படி உட்காந்துருக்கு ஒரு சின்ன குழந்தை, ஒரு அழகான பெண்ணு போகிறாங்க. அது என்ன நினைக்கும்? அம்மா போகிறான்னு தான் நினைக்குமே தவிர அந்த அழகை ரசிக்க முடியுமா? முடியாது. நிச்சயமாக. அப்ப குழந்தை பருவத்தில் இனிமை இல்லை என்பதை நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள்? நான் எல்லாத்தையுமே ஒப்புக்கிட்டேன். ஆமாம், அவர் வந்தப்ப அதை ஒத்துக்கிட்டேன், இப்போ நீங்கள் வந்தப்போ இதை ஒத்துக்கிட்டேன். நான் வந்ததே ஏன் ஒத்துக்கிட்டேன்னு தெரியல.
இதே மாதிரி இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய யாராச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதா கேளுங்க. ஐயா நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா இருந்தாங்க போகிறிய அவன் போறான் வந்துகிட்டு இருக்கிறான் இங்க வந்துட்டு இனிமையா இருக்கேன்னு வந்து சொல்றேன். இப்படி சொல்லக்கூடிய இளைஞர்களை தான் நாம் சந்தித்து கொண்டு இருக்கின்றோம். இதெல்லாம் சொல்லும் போது குலேபாவலைங்கிற ஒரு பழைய படத்துல ஐயா மாதிரி உள்ளவங்களுக்கு தெரியுங்க, பழுத்த பழம் தித்திக்கும் இந்த காய்கள் எல்லாம் புளிக்கும். சரி, ஆக இந்த வெம்பலும் காய்களும் கிளம்பி வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பழம் வந்து கசக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக முதுமை பருவம் தான் இனிமையானது. சரி, சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ற ஒரு உளவியல் அறிஞன் அழகாக சொல்லியிருக்கிறான், ஒவ்வொரு மனிதனும் இளமை குழந்தையாக பிறந்து தன்னுடைய வாழ்நாளில் வளர்ந்து குழந்தையாகவே இறக்கிறான். ஒரு மனுஷன் குழந்தையாக பிறக்கிறான், குழந்தையாகவே இறக்கிறான். ஆக வளர்ச்சி நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் ஏற்படக்கூடிய இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறான். ஆக குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு சுகம் என்பது என்னவென்று தெரியாது. விளையாட்டு காட்டுறோம், சுகத்தை காட்டுறோம், இங்கா சொல்லித்தரோம், கிளுகிழுப்பை ஆட்டுறோம். அந்த சுகத்தை அனுபவிக்கிறது, அந்த இன்பத்தை தருபவர்கள் முதியவர்கள். இளமை பருவத்தில் இருக்கிறவங்க தவறுகள் செய்வாங்க, படபடப்பில் இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்களாக இருக்கக்கூடியவங்க, தம்பி இப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், புருஷன் பஞ்சாது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறவங்க பெரியவங்க. அந்த குடும்பத்தில் இன்பத்தை உருவாக்குபவர்கள் பெரியவர்கள். இவங்கள விட்டுட்டு யாரோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இனிமையாக இருக்கிறாங்களா, பிறந்த குழந்தை அங்கேயே இனிமையாக இருக்கிறேன், பிறந்த குழந்தை ஏஞ்சி நின்று இனிமையாக கூத்து அடிச்சனா அது என்ன குட்டி சாத்தான்னு சொல்ல மாட்டாங்க. பிறந்த குழந்தை நான் இனிமையாக இருக்கிறேன் பாருன்னு சொல்ல முடியாது. ஆகவே ஒவ்வொரு நிலையிலும் எந்த சூழலிலும் பார்த்தீங்கன்னாலும் சரி தான். இன்றைக்கி குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க, பிறந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். 2.5 வயசு ஆனோடனே பாருங்கள் கான்வெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். ப்ரீகேஜ்னு ஒரு கேஜை போட்டு அதுக்கு அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் அக்கா ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு சட்டையை போடு, அதுக்கு யூனிஃபார்ம் மாட்டு பெல்ட்டை கட்டி எல்லாம் தள்ளுறாங்க. உள்ளார அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் அவன் வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அக்கா வருதும்பான், அக்காவை கூப்பிட்றாம்மா நம்மால். அது இல்லையா, அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப பார்த்தீங்கன்னா அங்கே ஆயா பார்த்துக்கும் பாக்கி வேலையை. அதையும் மீறி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுட்டு திரும்ப வரும்பொழுது வீட்டுக்கு வந்தோடனே வீட்டு பாடத்தை பாருன்னு நம்ம பெரியவங்க தொந்தரவு. நடுத்தர இளம் வயதில் இருக்கிறவங்க அப்பையும் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க புள்ள கொஞ்சம் சுதந்திரமாக விளையாடிட்டோன்னு. ஐயா மாதிரி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் கபடி விளையாண்டுருப்போம், இதர விளையாட்டுகளை விளையாடிருப்போம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த குழந்தைக்கும் விளையாட்டு என்பது கொடுக்கப்படாத காரணத்தினால அவங்க ஆங்கிரி பேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் எரிச்சலோடு மன அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இன்பமில்லை, இளைஞர்களிடம் இன்பமில்லை. முதியவர்கள் தான் குடும்பத்திலும் சமூகத்திலும் இன்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று பேச வந்திருக்க ஐயா. நல்லா பெரியவங்களுடைய பொறுப்பு என்னங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிட்டு குழந்தைகளை ஆங்கிரி பேர்ட்ஸ் இருக்காரு, கோப பறவைகள். இப்போ கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, பிள்ளைய பூரா அதை தான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்து ஐயா, கிராமத்துல கபடி விளையாட்டு போட்டியெல்லாம் நடக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. உங்க ஊர்ல அதிகமாவே நடக்கும். ஆமா, முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த இளைஞன் மெதுவா மந்தமா கபடி காப்படி அரைப்படிமா, அதுவே பச்சை கலர் தாவணி கட்டிட்டான் அத்தை பொண்ணோ மாமன் பொண்ணோ அங்க நின்னுச்சுன்னு வச்சுக்குங்க, கபடி 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 கபடின்னு ஒரே ரவுண்ட்ல 6 பேரை அவுட் ஆக்கிட்டு வந்துருவான். அதுதான் எங்க இளமை பருவம். அந்த பிள்ளை வெள்ளன்னு இவன் அவுட்டு. ஐயா, வீர நிறைஞ்ச மண்ணுன்னா அது நம்ம மதுரை மண்ணு தாங்க. அங்க ஜல்லிக்கட்டு போட்டி வைப்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல வரும் 150 பேர் படுகாயம்னு. அது யாருன்னு பார்த்தா ஜல்லிக்கட்டை பார்க்க வந்தவங்க. ஆனா எங்க துடிப்பு மிக்க இளைஞருக்கு சிறு காயம் கூட ஏற்படாம அந்த பண முடிப்போட வீரத்தையும் பெருமிதத்தையும் கூட்டி கொண்டு வருவாங்களே, அதுதான் எங்க இளமை பருவம். அதை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். அப்பா உற்சாகமான பேச்சு. என்னையா திருப்பி வந்துச்சாரு? ஜல்லிக்கட்டுனோன்னு ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. போன பொங்கலுக்கு பொங்கல் நம்புங்க நம்பாட்டி போங்க, தஞ்சாவூர் மக்களை கேட்டு பாருங்க. அலங்காநல்லூர்ல போய் காளையை அடக்கிட்டு இந்த கையில ஒரு பரிசு இந்த கையில ஒரு பரிசு, ரெண்டு பரிசையும் வாங்கி ஊரெல்லாம் இங்க பிளக்ஸ் வாழ்த்து தஞ்சை மண்ணுக்கு பெருமை சேர்க்கலாம்னு நினைச்சு போய் லீவு கேட்டேன். எங்க அதிகாரி லீவு கிடையாதுன்னு சொல்லிட்டாருங்கய்யா. இதை சொல்லதே எந்திரிச்சு இல்லையா, நான் 3 மாடாவது பிடிச்சிருப்பாராக்குன்னு நினைச்சேன். நான் லீவு கேட்டாரா, அவங்க அதிகாரி குடிக்கலையாம். நானே பார்த்துருக்கேன் ஜல்லிக்கட்டில். என் இணைய நண்பர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் அந்த விருமாண்டி படம் எடுத்தப்போ அப்போ தான் அந்த திரைக்கதை மற்றதுக்காக நான் அவரோட போய் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் அவர் கேட்டார், நீங்கள் நடிக்கிறீங்களான்னார். அது மாடு பிடிக்கிற படம், எனக்கு கேட்ட உடனே உடம்புலாம் ஆடி போச்சு. நான் பயப்படுறதை பார்த்து தான் அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போவும் போல் மைக்கை பிடிக்கினார். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன்.
அவங்க சொன்ன மாதிரி மாடு பிடிக்கிற இடத்துல பெரும்பாலும் மாடு பிடிக்கிறவங்கள குத்தாதுங்க மாடு. ஏன்னா குத்துப்பட மாட்டான், அவனுக்கு தெரியும். அந்நேரம் வரைக்கும் இந்த மாடியில் உட்காந்துருப்பாங்க. ஐஸ் வாங்கி திங்கலாம்னு இறங்கியிருப்பான், படக்குன்னு தூக்கிடும். மறுநாள் போட்டாலும் அவன் தான் வருவான். மாடு பிடி வீரர் சிக்கினார், அவன் பீடி மாதிரி இருக்கான், அவன் எப்படி சிக்குவான்? அழகா சொல்லியிருக்காங்க. ஐயா, சுகர் இன்னைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம தள்ளாடிட்டு இருக்கிற பருவம் தான் முதுமை பருவம். உஷார் பண்ண ஃபிகர் இன்னைக்கு விட்டுட்டு போவாளா நாளைக்கு விட்டுட்டு போவாளான்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிற பருவம் தான் இளமை பருவம். ஆனா சுகர்னா என்ன ஃபிகர்னா என்னன்னு எதுவுமே தெரியாம எந்த கவலையுமே இல்லாம மதரோட சந்தோஷமா இருக்கிற ஒரே பருவம் எங்களோட குழந்தை பருவம் மட்டும்தாங்க ஐயா. அதுக்கு சுகரும் தெரியாதான் ஃபிகரும் தெரியாதான். அப்படியே இருக்கட்டுமா, கொடுங்கம்மா. ஐயா, ஒரு சின்ன வீடு கட்டணும்னா என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? சின்ன வீடு தான். சின்ன வீடு கட்டணும்னா அப்புறம் என்ன செய்யறது? ஐயா, ஒரு சின்ன வீடு கட்டணும்னா மணல், ஜல்லி, செங்கல், சிமெண்ட், கம்பி இது எல்லாமே வேணுங்க ஐயா. இதெல்லாம் பத்தாதுன்னு 20 லட்சம் பணம் வேணும்னு நம்ம போய் பேங்க்ல லோனை போட்டு அலைன்னு அலைஞ்சி திரிஞ்சு அல்லாடி ஒரு நிம்மதியே இல்லாத வீடை கட்டி முடிச்சிடுறீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு பாத பூசை பண்ணி வீடு குடி போயிடுறீங்க. வீடு குடி போன உடனே அந்த வீடு இடிஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏமா இப்படி நல்ல வார்த்தை சொல்றீங்க? வீடு குடி போன உடனே வீடு இடிஞ்சிருப்பான். அப்படி இடிஞ்சிருச்சுன்னா உங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஆனா வீடு கட்ட கஷ்டமே படாம ஒரு பிடி மணல்ல வீட்டை கட்டி கட்டின வீடு இடிஞ்சாலும் அதை பார்த்து ரசிக்கிற தன்மை எங்க குழந்தை பருவத்துல மட்டும்தாங்க இருக்கு. அது பாருங்க, அந்த குழந்தை வீடு கட்டுறது ஒரு நிமிஷத்துல கட்டும், இடிஞ்சாலும் கவலைப்படாது. அதுல சில பேர் வருவாங்க வில்லைங்களா, வந்து நங்குன்னு விழுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஐயா, இப்பெல்லாம் வீட்டுல சமைக்கிறாங்களா இல்லையானே தெரியல. சமையல் செய்யறோம், அது வீட்டுல அம்மா தான் சமைப்பாங்க. சமையல் கட்டு போறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு. அம்மா தான் சமைப்பாங்க, அப்பா தான் சமைப்பாங்க, இப்படி பிரிக்காதீங்கம்மா. சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க. அது யாரு இது எதுக்கு வெளியே சொல்லுவானே? சரிங்க ஐயா, விடுங்க. எதுக்கு இங்க அப்பாவெல்லாம் காட்டி கொடுக்க கூடாதுங்க ஐயா. ஆமா, என்ன நம்ம அப்பாவை நம்மளே மட்டம் தட்டி பேசக்கூடாது. வீட்டுக்குள்ள 1000 இருக்கலாம், ஆனா வெளியில காட்டி கொடுக்கலாமா? இப்ப இவ்வளவு சொல்லியாச்சுல்ல, அப்ப யாரு? சரி, சமைக்க என்னென்ன தேவை? ஆனா அதே குழந்தை பருவத்துல காஸ்ட்லியான பாத்திரம் தேவையில்ல, ஒரு சின்ன கொட்டாங்குச்சி இருந்தா போதுங்கய்யா. காஸ்ட்லியான பாஸ்மதி அரிசி தேவையில்ல, ஒரு பிடி மணல் இருந்தா போதும். இதை வச்சே சமைச்சு வயிறு நிறையிற அளவுக்கு சாப்பிடனாலும் மனசு நிறையிற அளவுக்கு மகிழ்ச்சியோட இருக்கிற பருவம் எங்க குழந்தை பருவம் மட்டும்தாங்கய்யா. இந்த குழந்தைகள் சோறாக்கி விளையாடுற விளையாட்டுல ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம், இதெல்லாம் இப்ப இருக்கான்னு தெரியல. ஏன்னா முந்தையெல்லாம் பிள்ளைகள் சோறாக்கி விளையாடுங்க, அதெல்லாம் ஒரு காலம். இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. ஐயா, ஒரு சில விஷயம் நமக்கு அமையலன்னு அதை தப்புன்னு பேசக்கூடாது. சரி, இன்னமும் கிராமப்புறத்துல அப்படி வாழ்ற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இந்த வயசுல வந்திருக்கவ தான் நான். ஆனா இப்ப அதுக்கு ஏங்குறவளும் நான் தாங்க ஐயா. நம்ம தெருவுல விளையாடுற பிள்ளைங்களை பார்த்தாலே நம்மளுக்கு ஏக்கம் வந்துருங்க ஐயா. ஐயா, கடவுளும் குழந்தையும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு யாருக்காவது காரணம் தெரியுமா? ஏன்னா இந்த உலகத்துல கவலையே இல்லாத 2 பேர்னா அது குழந்தையும் கடவுளும் மட்டும்தாங்கய்யா. அதனாலதான் கடவுளும் குழந்தையும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. எனவே குழந்தை பருவம் தான் மிக மிக இனிமையான பருவம்னு உங்கள்கிட்ட பேச வந்திருக்காங்கய்யா. ஏம்மா இப்படி சத்தம் போட்டிருக்கீங்க? சரி, குழந்தையா இருந்தா இப்படி சத்தம் போடுமா? சொல்லுங்க பார்ப்போம். அழகா கேட்குறாங்க. வீடு கட்டணும்னாலும் ஒரு பிடி மண் போதும், சமையல் பண்ணணும்னாலும் அதே தான். குழந்தை பருவம் இனிமையானது. என்னுடைய மகள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப, இன்றைக்கி அவளுக்கு மகனும் இருக்காங்க, பேரம்பேத்தி இருக்காங்க. சின்ன பிள்ளையாக இருக்கப்போ நான் புத்தகம் படிச்சுட்டு இருப்பேன். இந்த சட்டிப்பானையெல்லாம் சமையல் பண்ணிகிட்டு இருப்பாவில் திடீர்னு அப்பா இந்தாங்க அப்படின்னோடனே நான் உடனே சந்தோஷமாக வாங்கி அப்படி சாப்பிட்டுட்டு ரசம் நல்லா இருக்குப்பா அப்படிம்பேன். உடனே தலையில் அடிச்சுக்கிட்டு அது பாயசம் அப்படின்னு சொல்லும். நான் இடத்த கண்டேன், சிரட்டையெல்லாம் மண் இருக்கு, பிள்ளை சிரிக்கட்டுமேங்கிறதுக்காக ரசம் நல்லா இருக்குன்னா உனக்கு ஓரளவும் தெரியலேங்குது என்னையே. அப்போ குழந்தையோடு சேர்ந்து நாமும் குழந்தையாக மாறக்கூடிய தன்மை நமக்கு அந்த பருவத்தில் தானே கிடைக்குது. அழகா சொன்னாங்க. அடுத்து, வாழ்க்கையில ஒருத்த வெற்றி பெறணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் 2ங்க. ஒன்று சிந்தனை, இன்னொன்று செயல்பாடு. குழந்தை பருவத்தில் இருக்கிற ஒருத்தரால சுயமா சிந்திக்க முடியுமா, இல்லை முதுமை பருவத்தில் இருக்கிற ஒருத்தரால சுயமா செயல்பட முடியுமா?
ஆனா இது ரெண்டுமே செய்யக்கூடிய ஒரே பருவம் எங்க இளமை பருவம் மட்டும்தாங்க. ஏன்னா தனக்கு பிடிச்ச விஷயத்த தனக்கு பிடிச்ச மாதிரி தனக்கு பிடிச்ச நேரத்துல செய்யறவன் தான் எங்க இளைஞன். அதனாலதான் சொல்ற இளமை பருவம் தான் மிக மிக இனிமையான பருவம்னு. இன்னமும் இளமை பருவத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா எங்க இளைய தளபதி விஜய் சொல்வாரு, அந்த மாதிரி நாங்க அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம், அது வயசு. ஆனா அதே அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா வேற அவன் பேச்சையும் கேட்க மாட்டோம்னா அதாங்க இளமை பருவம். இளைஞர்கள் வீணா போறாங்கன்னு திட்டுறீங்களே, நான் சொல்றேன் அதுக்கு பதில், இளைஞன் அப்படிங்கிறவன் கடல் தான்ற பறவை மாதிரி. அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் எந்த கவலையும் இல்லாம ஆனந்தமா சந்தோஷமா பேரின்பமா பறப்பான். ஆனா அதே சமயம் கடல்ல விழுந்துட கூடாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அப்படியே ஒருவேளை விழுந்தா கூட கடல்ல என்ன நெருப்புலயே விழுந்தா கூட ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்பி எழுந்து பறக்கிற ஆற்றல் அவன்கிட்ட உண்டு. இன்னமும் நீ ஹரியர் வைக்கிறான், உருப்படாம போறான், வீணா போறான்னு திட்டுறீங்களே, மண்ணா போச்சு மார்ச் மாசம் ஆண்டவன் கொடுத்த அக்டோபர் இருக்குடா, நீ எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு கூட்டம் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா அது இளமை பருவம் மட்டும்தான். முயற்சி அப்படிங்கிறது விதை மாதிரிங்க, முளைச்சா மரம், இல்லையா மண்ணுக்கு உரம்னு போய்கிட்டே இருக்க இந்த இளமை பருவம் தான் மிக மிக இனிமையான பருவம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். பாருங்க, அது என்ன உழைச்சா முயற்சி அப்படிங்கிறது விதை மாதிரி, முளைச்சா மரம், இல்லையா அது மண்ணுக்கு உரம், அவ்வளவுதான். முளைச்சா மரம், இல்லையா மண்ணுக்கு உரம், அப்படி போகணுமா. அதான் ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்னு காலத்தில் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அருமையான அழகான சிந்தனையோடு இருக்கக்கூடிய அற்புதமான சொல்லரங்கம் முதல் ரவுண்டு வந்திருக்குது. இப்போ முதல் சுற்றில் 3 அணியினரும் எது இனிமையை தரும் பருவம், குழந்தை பருவம், அதே போல் இளமை பருவம், முதுமை பருவம், எது இனிமையானது. நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம்